பிஸ்மில்லா. சென்னையில் 1000 லைட்டில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் திறந்துருக்க ஸ்பென்சர் பிளாசா. இது நீண்ட காலத்துக்கு முன்னாடி திறந்துட்டாங்க. என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ மீண்டும் அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அந்த ஃபுல் சென்ட்ரல் ஏசி, வெளில உள்ள டெம்பரேச்சருக்கு உள்ளே எல்லாருமே உட்காந்துக்கலாம். ஏங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுது. உட்கார சிட்டிங் ஹாலு, பிள்ளைங்க விளாட்றதுக்கு கேமு, ஃபுல்லாக மால் ஃபுல்லாக ஒரே ஷாப்பிங் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. எல்லாம் குவாலிட்டியானதாக வச்சுருக்காங்க. மாலுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வாங்கக்கூடிய கஸ்டமரு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை மக்கள்கிட்ட. சென்னையில் வெளியிலேருந்து வந்தவங்ககிட்ட வாங்கலாமே தவிர இங்கே அவ்வளோ மக்கள் பணம் ஏர்ன் பண்ணுற மாதிரி தெரியல. கஷ்டம், போராட்டமாக தான் இருக்குது மக்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கி காலைல கூட சில ஏரியா மண்ணடியில் போய் பார்த்தேன். அந்த ஏரியாலாம் மக்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. அவங்கள பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. அவங்களுக்கு வீடு இருக்குது, அவங்களுக்கு டாய்லெட் இல்லாத அளவுக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி பாம்பேயில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ராஷிக் நிஷாத், வாங்க தம்பி, பாருங்கள், வெல்கம். இது துபாயில் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸை போய் பார்க்கும்போது பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணுறது. அதே லெவலில் ஓரளவுக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட பணம் ஏர்ன் பண்ணாததுனால அது கொஞ்சம் கஷ்டம்தான். டஃப்பான லைஃப் தான் இங்கே. பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இது நம்ம நாட்டில் அவ்வளோதான் இருக்கும். இது தனியார்கிட்ட பணம் இவ்வளோ பணம் சேர்ந்துருக்குது அப்படிங்கும்போது ஒரு வாழ்த்துக்கள் தான். அவங்கள்ட்ட திறமையை தான் சொல்லணும். அவங்க எப்படி சேர்த்தாங்க, அவங்க ஹிஸ்ட்ரிலாம் பார்க்க தேவையில்லை. அவங்க பார்ட்னர் வச்சாரா இல்லை அவங்க எதுலேயும் சம்பாதிச்சாங்களா, அது நம்மளுக்கு தேவையில்லை. இது பெரிய லெவலில் சூப்பராக கட்டிருக்காங்க. அந்த ஏரியாவில் 1000 லைட்டு அந்த ரோட்டில் உள்ள மாஸ்க் கூட அவ்வளோ டாப்பாக இருக்குது. மாஸ்க்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. பரவாயில்ல, ஏன்னா எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்குது. எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் டக்குன்னு எதையுமே நம்மளால் வாங்க முடியாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட வாங்க முடியாது. அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்னும் கஷ்டமான பிள்ளைங்கள்லாம் எப்படி வாங்க முடியும்? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டையும் ஏற்றணும். ஆனால் இதனுடைய வாடகையை அப்படி வைக்க முடியாது. அவங்க கேஷ்வேர் குவாலிட்டி இந்த மாதிரி வடநாட்டுக்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நல்ல ப்ராடக்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. கேஷ்மேர் அவைலபிள் ஹியர். இன்னும் 100% கேஷ்மேர்னா என்னன்னு தெரில. பஷ்மீனா செல்வார். ஓகே, இது ஃபுல்லாக ரொம்ப நீளத்துக்கு போகுது. இது என்ன சொல்கிறதுன்னு இதுக்கு வார்த்தைகள் தெரியல. நல்ல அழகாக இருக்குது. பாருங்கள், சும்மா மக்களுடைய பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதை அப்படியே போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நல்லா இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தள்ளுபடி விலைன்னு சொல்லிட்டு 100 ரூபா 150 ரூபான்னு போட்டிருக்காங்க. அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹை கிளாஸாக தான் தெரியுது. இன்னும் கடைகள்லாம் நிறைய காலி இருக்குது. சிலது கேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வியாபாரம் எல்லாத்துலாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டு. ஸ்டிக்கர் விட்டுருக்கு. ஆம்ஃபில் காம்பஸ் என்னன்னு தெரிலது. இடத்துலையும் சிட்டிங் ஹால்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சிட்டிங் ஹால் பாருங்கள். லோன் ஃபார் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுத்தா மாட்டிக்குவாங்க. அது காம்ப்ளெக்ஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாப்பான முறையில் இருக்குது. மாஷா அல்லாஹ், சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஒரு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு முன்னாள் சட்டசபைண்டு ஆக வேண்டியது ஹாஸ்பிட்டல் ஆச்சுல, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. அதனால் அங்கே எடுக்கலை. இந்த மாலை எடுத்துருக்கேன், ஸ்பென்சர் பிளாஸாவில் 1000 லைட்டில். இந்த 1000 லைட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. பரவாயில்ல, எல்லாமே நம்ம அனுபவிக்கணும், நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. எப்படி இன்றைக்கி டைம் பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஊர் கிளம்புன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையும் கடைகள், ஃபுல்லாக கடைகள். உட்கார்றதுக்கு வெளியில் டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளே உட்காரக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் மக்கள் ஏறலை, அவ்வளோ மக்கள் ஏறலை. ஏண்டா ரஷ்ஷான ஏரியாவாக இருக்குது, மக்கள் ஏறலை அந்த இடத்துல. சுகுமாரன், வெல்கம் தம்பி. பாருங்கள், எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அப்படியே. ஓகே, ஃபுல்லாக மேலே உள்ளதுனா ஆஃபீஸு. ஒரு 3 ஃப்ளோருக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸ்பென்சர் பிளாஸா 1000 லைட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தம்பி பார்க்குறேன். நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறத, மக்கள் பார்வைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன லைவ். சுமார் ஒரு 3 பேர் லைவில் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பேர் காட்டுறது 2 பேர் தான் காட்டுது. சுகுமாரன், ராஷிக் நிஷாத் காட்டுது. ஓகே, பாருங்கள், இது வெளிநாட்டில் இது மாதிரி டிசைன் பார்த்துருக்கேன். அதே இதை அமைச்சிருக்காங்க.
இது கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்காரங்க தான் பண்ணாங்களா இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்க பண்ணாங்களான்னு தெரியல. நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. துபாயில் வாஃபி சென்டர்னு ஒன்று இருக்கும், அதில் இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதே கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி இங்கே இருக்குது, நல்லா டாப்பாக இருக்குது. நூர் முகமது தம்பி, சவுதி அரேபியா, வெல்கம் தம்பி. நூர் முகமது நல்லா இருக்கிறீங்களா? சில வாழ்த்துக்கள் தம்பி. காலையில் கூட உப்ரா போகிறவங்கள போட்டேன், சவுதிக்கு போகிறவங்கள போட்டேன். இமாம் அலி இம்ரான் அலின்னு தெரியல. இமாம் அலின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், துபாயிலேருந்து பார்க்குறாருன்னு நினச்சேன். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ஃபுல்லாக ஷாப்பிங் சென்ட்ரு. இது பேர் ஸ்பென்சர் பிளாசா, 1000 லைட்டில் இருக்கக்கூடியது. சும்மா வந்து உட்காந்துக்கலாம், கொள்ளலாம், அது மாதிரி எல்லா இடத்துலையும் சிட்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. इमरान अली हाय, இது யார் உருதா தமிழான்னு தெரியல தம்பி. इमरान अली आप कौन है? तमिल है, मद्रासी है, अब उर्दू वाला है, कुछ बताओ. ஓகே, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இது. சும்மா ஒரு சூப்பராக இருக்குது, வெளிநாட்டு ஸ்டைலு. இது சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்டது, அதே இது ஓடிட்டுருக்குது. ஆனால் மக்கள் அவ்வளோ வரல. சரி, எப்படியும் காலையில் 10:30 மணி, அதனால் இல்லாமல் இருக்கும். 14 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளே ப்ரௌட் ஃபார் யுவர் த டெஸ்ட் ஹெட்ஸு. என்னன்னு தெரில வில் சேனல். ஓகே, ஃபுல்லாக ஆஃபீஸ் மேலே எல்லாம் ஆஃபீஸ் இருக்க மாதிரி தெரியுது. அரேபியாவிலிருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கோம். நல்லா இருக்குங்களா பாய்? அல்ஹம்துலில்லாஹ் தம்பி. பேர் இம்ரான் அலி. ஓகே, மொய்தீன் வாங்க தம்பி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, புர்தான் சங்கை. ஓகே தம்பி, வெளிநாட்டு மாதிரி வந்துருச்சு இது. இல்லை தம்பி, நிறைய அது மாதிரி இருக்குது. நம்ம இப்போ பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் போய். சில இடத்துல சான்ஸ் கிடைக்கும், வாய்ப்பு உள்ளதை பார்க்குறோம். வெளிநாட்டு மாதிரி வந்தாலும் மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை தம்பி. எல்லோரும் என்ட்ரு ஆக மாட்டாங்க. எப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிப்பாங்க, நம்ம போய் வாங்க முடியாது, உள்ளே போனால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. புர்ஹான் சங்கை குவைத்திலேருந்து பார்க்குறேன். வெல்கம் தம்பி. ஓகே, வாங்க, வெல்கம். இது துபாயில் உள்ள ஹயத் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹயத் ஏஜென்சியில் செருப்பு போட்டு போனோம்னாக்கா உள்ளே அலோடு இல்லை அப்படிம்பாங்க. அங்கே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி சொல்ல முடியாது. வராதுன்னாக்கா அவங்க 10 பேர் 100 பேர் கூப்பிட்டு வந்து தயார் பண்ணுவாங்க. அதில் எல்லோரும் வந்து நுழைவாங்க. வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பொருளை வைக்கலை. உதாரணமாக பெரிய சூப்பர் மார்ட்டு இது இருக்குல்ல, டிமார்ட் இருக்குல்ல, டிமார்ட் போட்டுடலாம், குறிஞ்சி போடலாம். அவங்கெல்லாம் எப்படின்னா எல்லா மக்களும் வாங்கலாம். ஒருத்தங்க உள்ளே வந்து போந்தாங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்களா அவங்களுக்கு ஒரு 150 ரூபா மிஞ்சும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி இந்த இவ்வளோ காலி எத்தனை கடைகள் இருக்கிறதுல அதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தையும் வச்சுறேன் தம்பி. நூறு முகமது வெளிநாட்டு மாதிரி வந்துச்சு. ஆமாம், சொல்லுங்கள் தம்பி. ஓகே தம்பி. ஓகே, சந்தோஷம். பார்த்தமைக்கு நன்றி. 5 பேர் லைவில் பார்த்துட்ருக்குறிய. இது ஒரு சின்ன தொகுப்பு. அங்கங்கே போகிற இடத்துல அப்படியே நம்ம அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்காக போகிறது, வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை தம்பி. சந்தோஷம். ஓகே, சவுதி அரேபியாவிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வணக்கம் தம்பி. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி, சந்தோஷம். எல்லாம் நிறைய கடைகள் பூட்டு இருக்குது. இந்த இடத்துல மாலுடைய மேனேஜ்மெண்ட்டு தான் அவங்க சூஸ் பண்ணணும். ஒரு சின்ன பெரிய சூப்பர் மார்க்கெட், க்ரோசரி அவங்கள கொண்டு வந்து ஏற்றி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் வருவாங்க, வாங்கிட்டு போவாங்க. அப்போ ரஷ்ஷாக இருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். மேற்தட்டு மக்கள் தான் வரணும் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மாலே கஸ்டமர்ஸ் சூழ்நிலை ஆகிடும். இப்போவே கடைகள் மால் உள்ள பூட்டி கிடக்கிறதே தப்பு. அது எப்படின்னா அந்த கடைகள் உள்ள சிஸ்டம் தப்புன்னு அர்த்தம், மேனேஜ்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி, பார்த்தமைக்கு நன்றி தம்பி.